மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள FCRA திருத்த மசோதாவுக்கு தமிழ்நாட்டின் தமிழக வெற்றிக் கழக அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்த மசோதா வெளிநாட்டு நிதியுதவிகளை பெறும் தொண்டு நிறுவனங்களின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்றத்தில் இதற்கு எதிராக தனி தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. FCRA என்பது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் ஆகும். இதன் திருத்தம் வெளிநாட்டு நிதியுதவிகளை பெறும் கல்வி, மருத்துவம், சமூக நலன் மற்றும் மத சார்ந்த தொண்டு நிறுவனங்களின் சொத்துக்களை அரசு கையகப்படுத்தும் வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. பதிவு காலாவதி மறுப்பு அல்லது ரத்து செய்யப்பட்டால் அந்த நிறுவனங்களின் சொத்துக்கள் அரசின் கட்டுப்பாட்டுக்குள் செல்லும் அபாயம் உள்ளது. இந்த மசோதா கிறிஸ்தவர்கள் உட்பட சிறுபான்மை மத சமூகங்களை பாதிக்கும் அபாயம் உள்ளது. ஏனெனில் பல கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், சமூக நல அமைப்புகள் வெளிநாட்டு நிதியுதவிகளை நம்பி இயங்குகின்றன. இவை பாதிக்கப்படும் போது ஏழை மற்றும் பின்தங்கிய மக்களுக்கு வழங்கப்படும் சேவைகள் குறையக்கூடும். அதனால் சமூக நீதி மற்றும் மதச்சார்பற்ற சேவைகள் பாதிக்கப்படும் என எதிர்த்தரப்புகள் வாதிடுகின்றன. இதற்கிடையில் மசோதாவை ஆதரிப்பவர்கள் வெளிநாட்டு நிதியுதவிகளில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். வெளிநாட்டு நிதி தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்கும் வகையில் இந்த சட்டம் அவசியம் என அவர்கள் கூறுகின்றனர். தேசிய பாதுகாப்பு, நிதி ஒழுங்கு மற்றும் அரசியல் தலையீடுகளை தவிர்க்கும் நோக்கத்துடன் மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது என அவர்கள் வாதிடுகின்றனர். எதிர்ப்பாளர்கள் இந்த மசோதா இயற்கை நீதி, சொத்துரிமை, கூட்டாட்சி தத்துவம் ஆகியவற்றை பாதிக்கிறது என வாதிடுகின்றனர். குறிப்பாக சிறுபான்மை கல்வி மற்றும் மத அமைப்புகளின் தன்னாட்சி உரிமை குறைக்கப்படுவதாகவும், இது அரசியலமைப்பின் ஆர்டிகிள் 14 மற்றும் ஆர்டிகிள் 25 ஆகியவற்றை மீறுவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். FCRA திருத்த மசோதா வெளிநாட்டு நிதியுதவிகளில் வெளிப்படைத்தன்மையை வலியுறுத்தினாலும் சிறுபான்மை சமூகங்களின் தன்னாட்சி உரிமையை பாதிக்கும் அபாயம் உள்ளது. தமிழக அரசு சமூக நீதி மற்றும் மதச்சார்பற்ற சேவைகளை பாதுகாக்கும் நோக்கத்துடன் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்த விவாதம் சட்டமன்ற அரசியல் மற்றும் சமூக நீதி ஆகிய இரு கோணங்களிலும் முக்கியத்துவம் பெறுகிறது.